பண்டி இதெல்லாம்? வண்டி வந்துரும். இப்போ உங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி நீ 2 hours ஆச்சு. இன்னும் வண்டியையும் காணோம், பப்ளுவையும் காணோம். நம்ம இன்னைக்கு உங்க பாட்டி வீட்டுக்கு போக போறோமா இல்ல இந்த தீபாவளிக்கு இங்கேயே தான் இருக்க போறோமா? பண்டி ஏதாவது ஒன்று சொல்லு. அச்சச்சோ, நம்ம சொன்ன நேரத்துக்கு லில்லியே வந்துட்டா. நம்மள இன்னைக்கு நல்லா திட்ட போறா. ஹே பண்டி, எங்களை ஃபோன் பண்ணி அவசரமா வர சொல்லிட்டு இப்போ உங்க பாட்டி வீட்டுக்கு போறோமா இல்லையா? என்னப்பா பண்ண சொல்றீங்க? 1 மணிக்கே கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பப்ளு போனா. மணி 3 ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பண்டி பப்ளு கார் எடுத்துட்டு வந்துட்டான் பண்டி. நல்ல பெரிய காரா தான் இருக்கு. ஓ மை காட், இந்த பப்ளு கார் எடுத்துட்டு வரக்கு இவ்ளோ லேட் பண்ணிட்டானே பண்டி. இப்ப போனா உங்க பாட்டி வீட்டுக்கு டைம்க்கு போய் சேர்ந்துட முடியுமா பண்டி? ஏற்கனவே டைம் 4 o'clock ஆச்சு. உங்க பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு 3 to 4 hours ஆகுமே. ஏண்டா, பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு கார் எடுத்துட்டு வரேன்னு 1 மணிக்கு போனவன் மணி இப்ப 4 ஆச்சு. ஏண்டா, நம்ம பாட்டி வீட்டுக்கு தீபாவளிக்கு போறோன்னு ஊர் ஃபுல்லா சொல்ல வேண்டாமா? அதனாலதான் ஊர்ல நம்ம சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரவுண்டு போய் சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம 3 நாளைக்கு ஊர்ல இருக்க மாட்டோம்னு. பப்ளு அண்ணா, பாட்டி எத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க தெரியுமா? வர்றீங்களா வரலையான்னு கேட்டு. ஏண்டா பப்ளு, கார் ரொம்ப சிறுசா இருக்கு, நமக்கே இடம் பத்தாது போல இருக்கு. லக்கேஜ், பட்டாசு எல்லாத்தையும் எங்கடா வைக்கிறது? இப்படி எல்லாம் கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் கூடவே ஒரு லாரியும் புடிச்சிட்டு வந்துட்டேன். லாரியில உங்க லக்கேஜ், பட்டாசு எல்லாத்தையும் ஏத்திக்கோங்க. நம்ம எல்லாரும் கார்ல முன்னாடி போயிடலாம். நான் காரை ரிவர்ஸ்ல எடுக்கிறேன் நான்சி. லாரி முன்னாடி வரும். லக்கேஜ் எல்லாம் மடமடன்னு ஏத்துங்க. மணி இப்பவே 5 ஆக போகுது. இப்ப கிளம்புனாலே அங்க போய் சேர்றதுக்கு 10க்கு மேல ஆயிரும். பண்டி பாத்தியா பண்டி, இவன் லேட் பண்ணிட்டு நம்மள கடகடன்னு எடுத்து வைக்க சொல்றான். ஓ மை காட், எல்லாரும் எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை பண்டி ஃபேமிலியும் நான்சி ஃபேமிலியும் வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போறாங்களோ? எப்படி கேட்கறதுன்னு தெரியலையே. நம்ம கேட்டா வேற கரெக்டா பதில் சொல்ல மாட்டாங்க. பண்டி மாமையும் காணோம். ஐயா, லாரி வந்துருச்சு. நான் போய் பட்டாசு, என்னோட சூட்கேஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்க போறேன். சோட்டு முதல் நாளா போயிட்டா பாருங்க. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம எல்லாரும் போய் அவங்க சூட்கேஸ் எடுத்துட்டு வந்து லாரியில ஏத்துங்க போங்க. என்னது, சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்களா? அப்ப வீட்டை காலி பண்ணிட்டு போகலையா? பப்ளு, சூட்கேஸ் எல்லாம் சிறுசா தாண்டா இருக்கு, அதை நம்ம கார்லயே வச்சுக்கலாம். முதல்ல இந்த மீதி இருக்கிற பட்டாசு எல்லாம் எடுத்துக்கலாம்டா. உங்க பாட்டி வீட்ல பட்டாசு கிடைக்குமோ இல்லையோ தெரியல. ஏ நான்சி, அங்க எங்க பாட்டி பெட்டி பெட்டியா பட்டாசு வாங்கி வச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல, இதெல்லாம் இருந்தா வேஸ்டா தான் போகும். இதையும் எடுத்து போடு. எல்லாத்தையும் போய் அங்க போய் வெடிச்சு விட்டுடலாம். பப்ளு, யார் யார் கார்ல வர்றது, யார் யார் லாரில போறதுடா, அதை நீயே டிசைட் பண்ணி சொல்லிடு. நான்சி, நம்ம எல்லாரும் கார்ல போயிடலாம் நான்சி. லக்கேஜும் பட்டாசும் மட்டும் லாரியில வரட்டும். நீ போய் கார்ல ஏறு போ. வாவ், ஒரு லாரி ஃபுல்லா பட்டாசு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்களே. அப்ப கண்டிப்பா இவங்க எங்கேயோ போய் ஜாலியா என்ஜாய் பண்ண போறாங்க. நம்ம மட்டும் தான் இங்க தனியா மாட்டிட்டு முழிக்க போறோம். ப்ளூபெரி உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வெளியில வா. ஹே நான்சி அண்ட் பப்ளு, எல்லாரும் லாரி பிடிச்சி எங்க போயிட்டு இருக்கீங்க? வருவீங்களா மாட்டீங்களா? ஏ ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, உங்களுக்கு தான் பாட்டி தாத்தான்னு யாரும் இல்ல. எங்களுக்கெல்லாம் பாட்டி வீடு இருக்கு. நாங்க எப்பவுமே வருஷம் தீபாவளிக்கு பாட்டி வீட்டுக்கு போய் தான் சூப்பரா கொண்டாட போறோம். அதனால தான் எங்க ட்ரெஸ், பட்டாசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோம். நீங்க இங்கே இருங்க தனியா. நான்சி, நான் வண்டியை பின்னாடி எடுத்துட்டு கார் அப்படியே முன்னாடி விடுறேன். எல்லாரும் கார்ல கடகடன்னு ஏறுங்க. மணி 6 ஆக போகுது. லேட் பண்ணுனா அப்புறம் கஷ்டம்தான். ப்ளூபெரி, இவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நம்ம மட்டும் இந்த வீட்ல தனியா மாட்டிக்கிட்டோம். நம்ம மம்மி டாடி வேற 3 days கழிச்சு தான் வரேன்னு சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம 3 நாளும் தனியா தான் இருக்க போறோமா? தீபாவளி கூட செலிப்ரேட் பண்ண முடியாது. டே பப்ளு, இந்த காரை நான் தான் ஓட்டிட்டு வர போறேன். ஏறவங்க எல்லாம் சீக்கிரமா வந்து ஏறுங்கடா. நான் ஓட்டலான்னு பார்த்தா நீ எனக்கு முன்னாடி முந்திட்டு போய் அந்த கார்ல உட்காந்துட்டியா? சரி, நான் லாரியிலேயே வந்துறேன்டா. ஹே பண்டி, இந்த டைம் கண்டிப்பா உன் பக்கத்துல ஃப்ரண்ட் சீட்ல நான் தான் உட்கார போறேன். லாஸ்ட் டைம் மாதிரி நான்சிக்கு இடம் கொடுத்தலாம் நினைச்சிடாத பண்டி. கண்டிப்பா நான் இந்த டைம் விட்டு கொடுக்க மாட்டேன். நான்சி, சீக்கிரமா வந்து கார்ல ஏறு நான்சி. ஏண்டா பண்டி, நான் ஃப்ரண்ட்ல உட்காரலான்னு பார்த்தா ரோஸ் உட்கார வச்சுட்டு வேணும்னு என்ன கூப்பிடுறியா? நான் பப்ளு கூட லாரியிலேயே வந்துடுறேன், நீ கார்ல வா. நான்சி அக்காக்கும் ரோஸ் அக்காக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை, யாரு ஃப்ரண்ட்ல உட்கார்றதுன்னு. எங்க உட்கார்ந்தா என்ன, எங்க உட்கார்ந்தாலும் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு சூப்பரா போலாம். டே பசங்களா, பாட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள எல்லாரும் கார் பிடிச்சிட்டு கிளம்பிட்டீங்களா? ஏண்டா, நான் துணி எடுத்துட்டு வரலான்னு கடைக்கு போறக்குள்ள காரை பிடிச்சி கார்ல கிளம்புறதுக்கு ரெடி பண்ணிட்டீங்க. பின்னாடி லாரியை பிடிச்சி லக்கேஜ், பட்டாசு எல்லாம் எடுத்துட்டீங்க. ஸ்கூலுக்கு என்னைக்காவது இப்படி மடமடன்னு கிளம்பியிருக்கீங்களா? அம்மா போங்கம்மா, நீங்க இப்பவே மணி 6 ஆச்சு. இப்ப கிளம்புனாலே பாட்டி வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 10 ஆயிரும். ஆண்டி வந்துட்டீங்களா ஆண்டி? எங்க மம்மி டாடி ஃபோன் பண்ணி எப்ப வரேன்னு ஏதாவது சொன்னாங்களா ஆண்டி? எங்களுக்கு தனியா இருக்க பயமா இருக்கு ஆண்டி. அடடா, நம்ம எல்லாரும் ஊருக்கு போயிட்டா இந்த 2 பொண்ணுங்களும் தனியா மாட்டிக்குவாங்களே. என்ன பண்றதுன்னு வேற தெரியலையே.
ஓ மை காட், நீங்க எல்லாரும் போறீங்களா? ஆண்டி, எங்களுக்கு வீட்ல தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும் ஆண்டி. டே பண்டி, நம்ம எல்லாரும் ஊருக்கு போயிட்டா அந்த 2 பொண்ணுங்களும் தனியா மாட்டிக்குவாங்கடா. பேசாம நீங்க ஒன்று பண்ணுங்க, அவங்களையும் சேர்ந்து கார்ல பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க. அதான்டா கரெக்டா வரும். ஐயோ, கதை கெட்டுச்சு ஆண்டி. பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் எங்க அம்மாவும் பஸ்ல தானே வர்றீங்க, அவங்க 2 பேத்தி பஸ்ல கூட்டிட்டு வந்துருங்க. வாவ், ஸ்ட்ராபெரி, எப்படியாவது அவங்களோட சேர்ந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். என்னம்மா நான்சி இப்படி சொல்றீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியா கார்ல போகும்போது அவங்கள மட்டும் பஸ்ல வர சொன்னா நல்லாவா இருக்கும்? கார்ல இடமில்லாமையா இருக்கு, கார்லயே கூட்டிட்டு போங்கம்மா. பெரியமா, என்னது கார்ல இடமில்லாமையா இருக்குன்னா கேக்குறீங்க? இங்க பாருங்க, எனக்கு நிக்கிறக்கே இடமில்ல பெரியமா. இங்க எல்லாம் சுத்தமா இடம் இல்ல. பேசாம அவங்க 2 பேத்தையும் பின்னாடி லாரியில வர சொல்லுங்க பெரியமா. ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, லாரியா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சரிடா, பார்த்து சூதானமா பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிடணும். பாட்டி வீட்டுக்கு போகணுன்னே ஃபோன் பண்ணுங்க, நாங்க பின்னாடி பஸ்ல வந்துடுறோம்டா. வாவ் பண்டி, எனக்கு உங்க பாட்டி வீட்டுக்கு போறது நினைச்சா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு பண்டி. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? லில்லி, இருட்டா வேற இருக்கு, வண்டியை வேகமா ஓட்ட முடியல. இன்னும் எப்படி ஒரு 2 மணி நேரத்துல போயிருவோம் லில்லி. வண்டியண்ணா, இடையில நிறுத்துங்கண்ணா, எங்கேயாவது தாபால சாப்பிட்டு போலாம், பசிக்குதுண்ணா. ஓ மை காட், நம்ம பின்னாடி தானே அந்த ட்ரக் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்ப நேரமா அந்த ட்ரக் மிஸ் ஆகுது பண்டி. ப்ளீஸ் பண்டி, நம்ம பேசாம பின்னாடி போய் அவங்க வர்றாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வரலாமா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அந்த பப்ளு பகல்லையே 40க்கு மேல போக மாட்டான். நைட்டு இருட்டு வேற ஆயிருச்சு. அநேகமா 20ல ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா சரியா வராது ரோஸ். நான் வேணா உங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் பாட்டி வீட்டுல இறக்கி விட்டுட்டு வந்து அப்புறம் என்னாச்சுன்னு பாக்குறேன். நீ ஒன்னும் பயப்படாத. ஹே ஸ்ட்ராபெரி, நமக்கு என்ன இந்த லாரியில வரணும்னு ஏதாவது பனிஷ்மெண்டா? நான் அப்பவே சொன்னேன் இதுல வர வேண்டான்னு. பாத்தியா நான்சி, லாரியில வந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோன்னு எங்க அம்மா முன்னாடி சொல்லிட்டு இப்ப லாரியில ஏர்ல இருந்து எப்படி திட்டிட்டு இருக்காங்கன்னு பாத்தியா? விடுடா பப்ளு, அவங்கள பத்தி தான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அவங்கள கூட்டிட்டு போறோம், என்ஜாய் பண்ண முடியுமா பண்ண முடியாதானே எனக்கு தெரியல. ஐயோ, என்னாச்சுடா பப்ளு? லாரி நகர மாட்டேங்குது, ஏதாவது பிரச்சனையா? ஹே பப்ளு, எங்களை லாரியில கூப்பிட்டு வந்தது இல்லாம இந்த மாதிரி நடு ஃபாரஸ்ட்ல வண்டியை நிறுத்திட்ட. ஏ ப்ளூபெரி, 2 பேரும் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க மட்டுமா காட்டுல மாட்டிட்டு இருக்கீங்க? நாங்களும் தானே லாரியில இருக்கோம். இருங்க, என்ன ஏதுன்னு பார்க்கலாம், பொறுமையா இருங்க. டிரைவர் அண்ணா, என்னாச்சுண்ணா? ஏன்னா லாரி நிறுத்திட்டீங்க, ஏதாவது பிரச்சனையா? நான் இறங்கி பார்க்கட்டுமா? தம்பி, என்னன்னு தெரியல, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. தண்ணி இல்லையா என்னன்னு தெரியல. இரு தம்பி, நான் என்னன்னு செக் பண்றேன். ஓ மை காட், நம்ம பேசாம இந்த கட்ட வண்டியில வராம வீட்லயே உட்கார்ந்து ஜாலியா டிவி பார்த்துட்டு இருந்திருக்கலாம். இப்போ நம்ம நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம். ப்ளூபெரி, நான் அப்பவே சொன்னேன்ல இந்த கேங்கோட வர வேண்டான்னு. இந்த கேங் எதை பண்ணனாலும் கொஞ்சம் கூட உருப்படியா பண்ண மாட்டாங்க. ஹே ஸ்ட்ராபெரி, நான் பேசாம ஜாலியா டிவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ தான் என்னை கூப்பிட்டு இவங்க கூட போனா ஜாலியா இருக்குன்னு கூட்டிட்டு வந்து மாட்டி விட்டுட்ட. நான் தான் உங்ககிட்ட நியாயப்படி சண்டை போடணும் தெரியுமா? ஐயையோ, இவங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கே. லாரி பிரச்சனையை பார்க்கறதா இப்ப உங்க பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதா? டே பப்ளு, தயவு செஞ்சு லாரிக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் சீக்கிரம் பாருடா. இவங்க கிட்ட என்னால தாங்க முடியல, நல்லா மாட்டிக்கிட்டோம்டா. நான்சி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இன்னும் 5 நிமிஷத்துல லாரி ஸ்டார்ட் ஆயிடும். நான் அடியில போய் என்ன பிரச்சனைன்னு பாக்குறேன். அப்படியே இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறக்கு ஒரு ஐடியா பண்றேன். நான்சி, பப்ளு லாரி கடியில போய் 1/2 hour ஆச்சே. அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கானா இல்ல தூங்கிட்டானான்னு கொஞ்சம் பாரு நான்சி. ஏ ஸ்ட்ராபெரி, இதுதான் உனக்கு லிமிட். இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த அதுக்கப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ஓகே, போலாம். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. ஏ ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, வண்டியெல்லாம் நகராது. நீங்க 2 பேர் வண்டி இறங்கி தள்ளினீங்கன்னா தான் வண்டி நகரும். புரியுதா? இறங்கி தள்ளுங்க. ஹே பப்ளு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க 2 பேத்தையும் இறங்கி இந்த கட்ட வண்டியை தள்ள சொல்லுவ? எங்களை பார்த்தா லாரி தள்ளுற மாதிரி இருக்கா அவங்க 2 பேத்துக்கும்? ஏ ஸ்ட்ராபெரி, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாரி போகலனாலும் நாங்கள் இறங்கி அப்படியே நைட்டோட நைட்டாக நடந்து போயிடுவோம். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் லாரியிலேயே இருங்க. நீ சொல்றதுதான் நான்சி கரெக்ட். நீ இறங்கி வா, நம்ம 2 பேரும் நடந்தே பாட்டி வீட்டுக்கு போயிடலாம். அவங்க இந்த காட்டுக்குள்ளேயே கிடக்கட்டும். ஹே நான்சி, இப்போ என்ன சொல்லிட்டான்னு கோச்சிட்டு போய்கிட்டு இருக்க? எங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்களே, உங்களுக்கு இது கொஞ்சம் நியாயமா இருக்கா? நீங்க எங்களை டார்ச்சர் பண்றீங்களா இல்ல நாங்க உங்களை டார்ச்சர் பண்றோமா? இறங்குங்க, யோசிக்காதீங்க. எல்லாம் இந்த ஸ்ட்ராபெரியால வந்துச்சு. நான் பேசாம ஜாலியா மியூசிக் கேட்டுட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு இருந்தேன். இப்போ வந்து நடுக்காட்டுல லாரியை தள்ள விட்டுட்டா. தள்ளுங்க, புலம்பாதீங்க, ஒன்றும் நடக்காது. நல்லா தள்ளுங்க. அதான் நல்லா சாப்பிட்றீங்களே 3 நேரமும், வேகமா தள்ளுங்க. ஓ மை காட், என்ன தள்ளினாலும் இந்த லாரி 1 இன்ச் கூட மூவ் ஆக மாட்டேங்குது. ஹே ஸ்ட்ராபெரி, நல்லா தள்ளு ஸ்ட்ராபெரி. அப்படித்தான்
இன்னும் ஒரே தள்ளு, நல்லா வேகமா தள்ளிட்டீங்கன்னா லாரி ஸ்டார்ட் ஆயிரும். தள்ளுங்க தள்ளுங்க. ஓ மை காட், நம்மள லாரியை தள்ள விட்டுட்டு லாரி ஸ்டார்ட் ஆனோடனே நம்மள கீழே தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்களே. ஹே ஸ்ட்ராபெரி, நீயும் இங்க தான் இருக்கியா? பாத்தியா அந்த நான்சியும் பப்ளுவும் நம்மள என்ன பண்ணினாங்கன்னு பாத்தியா? பாய் பாய். எங்க லாரிய கட்ட வண்டி நான் சொல்றீங்க, இந்த காட்டுக்குள்ளேயே கிடங்க. நைட்டு கரடி, சிங்கம், புலி எல்லாம் வரும். நாங்க எங்க பாட்டி வீட்டுக்கு போறோம். பாய். நான்சி பப்ளு ப்ளீஸ் எங்களை இங்க தனியா விட்டுட்டு போகாதீங்க. நாங்க பண்ணினது தப்பு தான். ப்ளீஸ் எங்களை இங்க விட்டுட்டு போகாதீங்க ப்ளீஸ். கிவ்அவே வின்னர்ஸ்க்கு கொடுக்கறக்காக நாங்கள் ஆர்டர் பண்ணி இந்த ஃபேமிலி பார்பி செட் வந்துருச்சு. ஏற்கனவே வின் பண்ணவங்களுக்கு இன்னும் 1 or 2 டேஸில் நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம். இதுக்கு மேலே கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க புதுசாக வீடியோ போடும்போது ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு லைவ் சாட் ஓப்பனாக இருக்கும். அந்த லைவ் சாட்டை கிளிக் பண்ணி ஆன்சர், நேம் அண்ட் பிளேஸை டைப் பண்ணுங்க. டெய்லி 3 வின்னர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், பண்டியோட அம்மா யார் யாரை கூப்பிட்டு பஸ்ஸில் வர்றதா சொன்னாங்க. இந்த கொஸ்டின்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. வீடியோ போட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு மட்டும் தான் லைவ் சாட் ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்குள்ளே லைவ் சாட்டை கிளிக் பண்ணணும்.